விசேஷமான தன்மைகளை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். யாரோட கூட கர்த்தர் இருந்தா? நம்பர் 1, ஆதியாகமம் 39 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் யோசேப்போட இருந்தா. கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? யோசேப்பு கூட இருந்தா. கவனிங்கயா, ஆபிரகாம் கூட இருந்தா, ஈசாக்கு கூட இருந்தா, யாக்கோபு கூட இருந்தா, யோசேப்பு கூடயே இருந்தா. அடுத்தது நம்ம கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இருந்து நீங்க எதை குறித்து புலம்பி எதை குறித்து வேதனைப்பட்டீங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னா ஏன் இருந்தார் என்பதை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது துவக்கமும் முடிவும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். யோசேப்போட கர்த்தர் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பு ஆரம்பத்திலே கர்த்தருக்கு பயந்தான், முடிவு வரையும் பயந்திருந்தான். எப்படி? இங்க பாருங்க 39:9 பாருங்க. இல்ல யாருமே கிடையாது. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயந்திருந்தானா? இப்போ இந்த இடத்துல யோசேப்புக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்ன? கர்த்தருக்கு பயந்தவன். அவனுடைய ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன் எகிப்துல அதான் ஐடென்டிஃபிகேஷன், ரைட்? அவன் அடிமையா இருக்கும்போது அவனுக்கு நல்ல சோறு கிடைச்சிருக்குமா? நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்குமா? நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? நான் சொல்றது நான் புரியுதா உங்களுக்கு? ஐயா, எதுக்காக நான் சொல்ல வரதை நீங்க புரிச்சீங்க? நாம கஷ்டப்படும் போதே கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம தரித்திரத்துல இருக்கும் போதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். நம்ம எதுல நம்ம சிறையிருப்பின் மத்தியில இருந்தா கூட சரி, நெருக்கத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம விட்டு போக கூடாது. அதை யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளணும். ஐயா, மூச்சு விட கூட வழி இல்லை. அவனுடைய நெருக்கடி, அவனுக்கு வஸ்திரம் இல்லை, அவனுக்கு விசாலமா ஒரு அறை கூட இல்லை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு போஜனத்தை கூட அவனால சாப்பிட முடியல. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம் அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்துச்சு. அந்த பயம் 128ஆம் சங்கீதத்துல சொன்னது போல அவனை தூக்கி உட்கார வச்சிருச்சு. அவனை அந்த அதிகாரத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அப்படின்னு இருக்குல்ல, அவன் பாக்கியவானா இருப்பான். அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான் இருக்கு பாருங்க. அது அந்த வசனத்தின்படியே யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்போ யோசேப்பு என்னவாயிட்டாரு? யோசேப்பு என்ன ஆயிட்டாருன்னா, நீங்க எல்லாம் என்ன எப்படி பாக்குறீங்க? யோசேப்பு ஆசீர்வதிச்ச உடனே கர்த்தர் யோசேப்பு எப்படி ஆக்கிட்டாரு? எகிப்துக்கே அதிபர் ஆயிட்டாருங்க. இப்படி ஆயிட்டாருன்னா நான் மேல காட்டுறீங்க, இப்படி ஆயிட்டாருன்றீங்க. முன்னாடி அடிமை, இப்போ எகிப்துடைய அதிபர், ரைட்டா? இப்போ பாருங்க 42வது அதிகாரம், ஆதியாகமம் 42வது அதிகாரம் 18 பாருங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். எப்படி? இப்ப எப்படி? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? கஷ்டப்படும் போது இருக்கிற பயம் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்படும் போது குறையக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நம்ம எவ்வளவு சிறுமையில இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துறாரோ அப்போ இருக்கிற அதே பயம் நம்மளை தூக்கி உட்கார வைக்கிறாரு பாருங்க, அதிபரா. யோசேப்புக்கு ஆரம்பத்துல இருந்த பயம் அவனுக்கு முடிவு வரைக்கும் அந்த பயம் போலன்றத நான் சொல்றேன். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னா யோசேப்பை போல நாமும் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளை விட்டு மாறவே கூடாது. அதைத்தான் இப்ப நான் சொல்ல வரேன். ஐயா, அவன் அடிமையா இருக்கும் போது கர்த்தருக்கு எப்படி பயந்தானோ, அவன் இப்ப அரசனாயிட்டான், அதிபராயிட்டான், அப்ப கூட அந்த பயம் அவனை விட்டு போகல. இப்பொழுதும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ள.
இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் தாழ்மை, அவன் கஷ்டப்படும் போது இருந்த பயம், ரைட்? ரெண்டாவது அவன் உயர்த்தப்படும் போது பயம் இருந்துச்சா? மூணாவது அவன் ஆயுசு முடிய போது, அடிமையா இருக்கும்போது, ரெண்டாவது அதிபரா இருக்கும்போது, இப்போ அவனுடைய மரண காலம் வந்துச்சு, அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகுது. அப்ப பாருங்க அவனுடைய பயத்தை பாருங்க. 49வது அதிகாரத்தை பாருங்க, பாருங்க 24ஆம் வசனம். சாரி, எதை படிக்கிறீங்க? 50வது அதிகாரம், 50வது அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். கவனிங்கப்பா அந்த வார்த்தையை, நான் இப்பொழுதும் மரிக்க போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டு கொண்டான். இங்கதான் அவனுடைய பயம் மறந்திருக்கு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வருஷத்தின் துவக்கத்திலையும் பயம் இருக்கணும், வருஷத்தின் மையத்திலையும் பயம் இருக்கணும், வருஷத்தின் முடிவிலையும் பயம். அதே போல ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளோ சிறுமைப்பட்டு தரித்திரப்பட்டு கஷ்டப்பட்டு தாழ்மையா இருக்கிறாங்களோ, செக்யூரிட்டி வேலையா இருக்கும்போது, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது, அப்புறம் தோட்டக்கார வேலை செய்யும்போது, அப்புறம் கிளீனிங் வேலை செய்யும்போது, அந்தந்த வேலையிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்துல நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அப்படி பயந்து இருந்தீங்கன்னா அதே இடத்துல உங்களை அதிபரா தூக்கி உட்கார வைப்பார். அதே இடத்துல நீங்க கர்த்தருக்கு உண்மையா பயந்து இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் ஒரு கம்பெனியில எம்ப்ளாயா போகும்போது ட்ராலி தள்ளுறதுக்கு தான் போனேன். நான் வெளியில வரும்போது அந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜரா வெளியே வந்தேன். ஐயா, தேவனால முடியாதுன்னு சொல்லி எப்படி ஏத்துப்பாங்க? ட்ராலி தள்ளணும்னா ஏசி ரூம் கேபின்ல எப்படி உட்கார வைப்பாங்க? எப்படி கேபின் தருவாங்க? யாருமே எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கும்? எப்படி எம்ப்ளாய் ஏத்துக்கோ? யாரும் ஏத்துக்க தேவையில்லையா? பரலோகம் ஏத்துக்குச்சுன்னா எல்லாம் ஏத்துதான் ஆகணும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம அநேகருக்கு இல்ல. அந்த கஷ்டப்படும் போதே பயம் வர மாட்டேங்குது. அந்த கஷ்டத்திலேயே அந்த பயம் அவளுக்கு இல்லாம போயிடுது. எப்படி அவனை நம்பி அதிபராக்குவார்? உன்னை எப்படி உயர்த்துவார்? அப்படி உயர்த்திட்டா உன் பயம், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னும் அதிகமாகணும். அப்போதான் உன் ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் அந்த பயம் எப்படி இருக்கும்? உன்னை விட்டு நீங்காம இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் கர்த்தர் யோசேப்போட இருந்தார்.